இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல்ல சிக்கி செத்துருச்சு. ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி? ஸ்டெர்லைட் ஆல, அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது, இங்க வாழ முடியல, அதனால நுரையீரல் தொற்று, புற்று இதெல்லாம் வருது, இந்த ஆலையை அப்புறப்படுத்துங்க, மூடுங்கன்னு நாங்க போராடும். அந்த போராட்டத்துல மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி, கிளர்ச்சி, புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி. அங்க ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா? ஒரு கொடி தூக்கப்பட்டதா? இல்ல. ஆனா மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார்கள். அது மக்களால் முன்னெடுத்த போராட்டம். அந்த மக்கள் போராட்டத்துல கூட்டமா வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க. அதுதான் நோக்கம். அங்க இருந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கணும்? அல்ல காவலர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளவு பேர் வர முடியாது, நீங்க முன்னாடி நிக்கிற ஒரு 4 பேர் 5 பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னா கொடுத்துட்டு அழகா கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க. அங்க ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? நான் கேட்கறதுக்கு யாரு மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் இருக்கா? யார் இருக்கா சொல்லு. ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? கலவரம் வரும், மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சீங்க? எப்படி கணிச்சீங்க? சரி, அப்படியே கலவரம் வந்தா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும், தடியடி நடத்திருக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைச்சிருக்கலாம். எடுத்தவன சுட சொன்னது யார்? உன்னைய எப்படி சுட்ட? தொலை தூரத்திலிருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிபார்த்து சுற்ற முடியும், ரொம்ப கூரா இருக்கும். அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த? அதுவும் வண்டி மேல ஏறி நின்று எப்படி சுட்ட? முன்னாடியே ஏற சொன்னது யார்? உன்னைய இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்ன? உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு? இத்தனை கேள்வி இருக்குல்ல, ஏன் சுட்ட? அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும், தொண்டைக்குழியில் எப்படி குறிவாத்து சுட்ட? எப்படி சுட்ட? அப்ப இந்த உண்மை கண்டறி உங்களுக்கு உறங்கிட்டு இருந்துச்சா? ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா? சொல்லுங்க, பார்வையற்று போயிருந்துச்சா? இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே. ஏன் வரல? இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது, இது ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? அப்புறம் மக்களுக்காக நான் யாரு? நான் என்ன? நான் யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். அதுல ஒருத்தன் தான். எனக்கு அச்சம் இல்லை, நான் துணிஞ்சு கேட்கிறேன். அதனால நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாரையாவது. தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவருக்கு தெரியல, இப்ப சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்லு. அப்ப சுட சொன்னது யாரு? யாரு? அப்பாவை மக்களை சுட்டு போட்டா அதனால பின்விளைவு வரும்னு யோசிக்காம சுட்டது யாரு? அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள்